வாங்க 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 வாங்க. கோவை சுதேசி எக்ஸ்போவுக்கு வாங்க. நம் நாட்டின் பெருமையை காண வாங்க. பாரம்பரிய பாதையை போற்ற வாங்க. வாங்க வாங்க அனைவரும் வாங்க. கரகாட்டம் களைகட்டும், ஓயிலாட்டம் மனம் கவரும், வள்ளி கும்மி வட்டமிட்டு பொய்க்கால் குதிரை துள்ளி வரும். இறை வணக்கத்துடன் சுதேசி விழா துவக்க விழா ஆரம்பமானது. கணபதியே கருணாநிதியே கண்பார்த்தருளே ஸ்ரீ மகாகணபதியே சகல சுரர் பணிமலர் பதனே சங்கரனுமையும் மனமகிழ் சுதனே ஜகமுழுதும் நீரை யானை முகவனே ஜகமுழுதும் நீரை யானை முகவனே தாழ்வணிந்தே தஞ்சம் நீயே பகவனே தாழ்வணிந்தே தஞ்சம் நீயே பகவனே கணபதியே கருணாநிதியே கண்பார்த்தருளே. மாண்புமிகு மத்திய அமைச்சர் முருகன்ஜி அவர்களும் கல்விச் செம்மல் மதன் செந்தில் அவர்களும் ராம்ராஜ் காட்டன் நாகராஜ் அவர்களும் சுதேசி விழிப்புணர்வு இயக்க தமிழ்நாடு அமைப்புச் செயலாளர் சத்யநாராயண்ஜி அவர்களும் முக்கிய விருந்தினர்களும் கலந்து கொண்டு குத்துவிளக்கு ஏற்றி விழாவினை மங்களகரமாக துவங்கி வைத்தார்கள். வரவேற்புரை வழங்குவதற்காக சுதேசி விழிப்புணர்வு இயக்கத்தின் மகளிர் அணியைச் சார்ந்தவர் மதிப்பிற்குரிய பெரியோர்களே, அன்பார்ந்த தாய்மார்களே மற்றும் இந்த விழாவிற்கு வருகை தந்துள்ள சான்றோர்களே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய முதற்கண் வணக்கம். நம் நாட்டு பொருட்கள் நம் நாட்டின் பெருமை என்ற உன்னத நோக்கத்தோடு உள்நாட்டு உற்பத்தியாளர்களையும் நுகர்வோரின் சுதேசி சிந்தனையையும் ஊக்குவிக்கும் பொருட்டு ஸ்வதேசி விழிப்புணர்வு இயக்கம் ஸ்வதேசி ஜாகரன் மன்ச் கோயம்புத்தூரால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த 3 நாள் சுதேசி மேளா மற்றும் கண்காட்சி தொடக்க விழாவிற்கு உங்களை வரவேற்பதில் நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். ஆகஸ்ட் 7 நமது இந்திய வரலாற்றில் ஒரு மிக முக்கியமான போற்றத்தக்க நாளாகும்.
1905 ஆகஸ்ட் 7 தான் கொல்கத்தா நகர அரங்கில் கல்கத்தா டவுன் ஹால் வரலாற்று சிறப்புமிக்க சுதேசி இயக்கம் சுதேசி மூவ்மெண்ட் முறைப்படி பிரகடனப்பட்டது. அந்நிய பொருட்களை புறக்கணித்து நம் நாட்டு தொழில்களையும் நெசவாளர்களையும் காக்க நம் முன்னோர்கள் சபதமேற்ற அந்த வரலாற்று பெருமைமிக்க ஆகஸ்ட் 7 நாளை தொடர்ந்து இன்று ஆகஸ்ட் 8 கோவையில் அதே சுதேசி சிந்தனையோடு நாம் இங்கு கூடியிருப்பது இந்த விழாவிற்கு பெருமை சேர்க்கிறது. அடுத்த 3 நாட்களுக்கு நமது பாரம்பரியத்தை பறைசாற்றும் கலை நிகழ்ச்சிகள், நாவிற்கு சுவையூட்டும் பாரம்பரிய உணவு திருவிழா மற்றும் நமது பாரம்பரிய விளையாட்டுகள் என இந்த மேளா ஒரு திருவிழாவாக அமைய உள்ளது. இந்த மேளாவின் மிக முக்கிய அங்கமாக அடுத்த 3 நாட்களுக்கு ஒரு பிரம்மாண்டமான வணிக மாநாடு பிசினஸ் கான்க்ளேவ் நடைபெற உள்ளது. நாட்டின் பொருளாதார முதுகெலும்பான குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில்கள் MSMEs, சமூக மாற்றத்திற்கான மகளிர் மேம்பாடு விமன் எம்பவர்மெண்ட், நமது வாழ்வாதாரமான விவசாயம் மற்றும் எதிர்காலத்திற்கான சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அக்ரிகல்ச்சர் சஸ்டைனபிலிட்டி, நாட்டின் தூண்களான இளைஞர் மேம்பாடு யூத் எம்பவர்மெண்ட் ஆகிய 4 முக்கிய தலைப்புகளில் இந்த மாநாடு அமைய உள்ளது. இந்த மாநாட்டில் தங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வந்துள்ள வல்லுநர்களையும் தொழில் முனைவோர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். கடைசியாக இந்த சுதேசி இயக்கத்திற்கு ஆதரவளிக்கும் நம் நாட்டு தயாரிப்புகளை கண்டு கணித்து வாங்கவும் திரண்டு வந்துள்ள பொதுமக்கள் மற்றும் வாடிக்கையாளர் ஒவ்வொருவரையும் வரவேற்கிறேன். இந்த 3 நாள் கண்காட்சியும் வணிக மாநாடும் பெரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். வந்திருக்கும் அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை எனது நன்றியும் வரவேற்பையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம், ஜெயஹிந்த். நிகழ்ச்சியின் அடுத்தபடியாக துவக்க உரை வாங்குவதற்கு திரு சத்யநாராயணன் அவர்கள், மாநில அமைப்பாளர் சுதேசி ஜாக்மன்ஸ் தமிழ்நாடு அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். ஜெய் ஸ்வதேசி. இந்த ஒரு கோஷம் எப்படி வந்தே மாத்திரம் என்று சொன்னால் சுதந்திர போராட்டத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஊக்கம் கொடுத்ததோ, அந்த வகையில இந்த ஸ்வதேசி என்ற ஒரு வார்த்தை கூட நம்ம நாட்டினுடைய பலதரப்பட்ட மக்களை சுதந்திர போராட்டத்தில் ஈடுபடுவதற்கு ஒரு ஊன்றுகோலாக உத்வேகமாக இருந்தது. அந்த வகையில இந்த சுதேசி என்ற கருத்தானது இன்றைக்கு ஏதோ சுதேசி விழிப்புணர்வு இயக்கம் மட்டும் இத முன்னெடுக்க, இதற்கு முன்னாடி நம்ம நாட்டுடைய பாரம்பரியத்தையாக பார்க்க போனாக்க ராமாயண காலத்திலிருந்து இந்த சுதேசி என்ற கருத்து பல வகையில வெளிப்பட்டதா நம்ம பார்க்கிறோம். விபீஷணனை முடிசூட்டிக் கொள்ளும் போது விபீஷணன் ராவணத்தில் சொல்கிறார், இந்த உண்மையான நங்கை அது நீங்கதான் ஆளணும் அப்படி அவருக்கு வேண்டுகோள் கொடுக்கிறார். நமக்கு தெரியும், ராவணன் அழைத்து லங்கைய மீட்டெடுத்தது ராவன். அபி ஸ்வர்ணமயி லங்கா நமே லக்ஷ்மண ரோஷதே ஜனனி ஜன்மபூமிஸ்ச சொர்காகதி கரியசி. என்ன பொருள்? ஜனனினா தாய், ஜனனி ஜன்மபூமி தாய்நாடு. இந்த தாயும் தாய்நாடும் தான் எனக்கு கரியசி சொல்லி ராமபிரானுடைய காலத்திலிருந்தே இந்த சுதேசி தேசம், அதாவது என்னுடைய தேசம், என்னுடைய மொழி அவரே உயர்ந்ததே என்று சொல்கிறார். கண்ணாயமான இலங்கையில் நான் வசித்துக் கொண்டிருந்த அயோத்தி தான் எனக்கு சொல்றார். ஆகவே அந்த வகையில நம்முடைய வழிகாட்டுதல் ராமபிரான காலத்திலிருந்தே நமக்கு கிடைக்கிறது. இப்படி தொடர்ந்து வரும்பொழுது குறிப்பா பிரிட்டிஷ் ஆட்சி கால சமயத்துல அந்த அடக்குமுறைகளை எதிர்த்து மக்களை போராட வைத்ததற்கு இந்த சுதேசி கருத்து மிகப்பெரிய ஒரு உந்துகோலாக இருந்தது. இன்றைக்கு காலையில நாங்க நம்முடைய கோவை சிறையில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயத்தை போய் மரியாதை பண்ணிட்டு வந்தோம், அஞ்சலி செலுத்திட்டு வந்தோம். மனதிற்கு ரொம்ப நிறைவான என்னது சொன்னா, இந்த சுதேசி கருத்தினுடைய மிக தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சுதேசின்னு சொன்னா நம்ம எல்லாருக்கும் ஒரு விஷயம் டக்குன்னு புரிய வரும். சுதேசி கப்பல் விடுத்த நம்முடைய வாவு சிதம்பரம் ஐயா அவர்கள் செக்கெழுத்த
அத போய் பார்த்து எவ்வளவு சிரமப்பட்டிருக்காங்க. அந்த செக்கு அவ்வளவு வெயிட், அதை எடுத்து கஷ்டப்பட்டு அதிலிருந்து ஆயில் எடுக்கணும், எண்ணெய் எடுக்கணும். இதெல்லாம் எதற்காக செய்தாரு? அவரு தான் கொண்ட அந்த சுதந்திர போராட்டத்துல நம்ம நாடு சுதந்திரமாகணும் என்ற ஒரு கருத்துல எவ்வளவோ இன்னல்களை அனுபவித்தார். நம்ம பார்த்தோம். உண்மையிலே மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. அவருடைய கருத்து நம்முடைய நாட்டினுடைய ஒவ்வொரு விஷயத்திலுமே ஆங்கிலேயர்களுக்கு நாம நம்ப வேண்டிய அவசியம் இல்லை, இந்த நாட்டிலே செய்ய முடியும். அதற்கு ஒரு உதாரணமாகத்தான் அவர் கப்பல் அதை விடுத்து காண்பித்தார். நேற்று முன்தினம் இந்த கோயம்புத்தூருடைய மிக மிக முக்கியமாக ஒரு ஐகான் என்று சொல்லலாம். நம்முடைய சுதேசி தொழில்நுட்பத்தினுடைய ஒரு முக்கியமான முன்னோடி அப்படியாக இருந்த நம்முடைய நாயுடுஜி அவர்கள், அவருடைய ஒரு சித்திரம் கூட, திரைப்படம் கூட வெளிவந்திருக்கு. ஜிடி நாயுடு அவர்கள் நம்ம தம் கோயம்புத்தூருடைய மிக மிக முக்கியமான, குறிப்பா சுதேசி தொழில்நுட்பத்தினுடைய ஒரு முன்னோடி. நீங்க நிறைய படித்து பார்க்கலாம். அவரு தன்னுடைய எந்திரவியல் தாண்டி தாவரங்கள்ல கூட அவருடைய ஆராய்ச்சி இருந்தது. காட்டன் உற்பத்தி மிக பெரிய அளவில் செய்யக்கூடிய அளவுல அவருடைய விதைகள்லாம் அவர் பண்ணியிருந்தார் அந்த காலத்திலே. அப்படி கோவையினுடைய வளர்ச்சிக்கு பாரத நாட்டினுடைய ஒரு தொழில்நுட்பத்துக்கு சவால், அது வெளிநாட்டுக்கு சவால் விடக்கூடிய அளவுக்கு அவருடைய தொழில்நுட்பம் இன்னைக்கும் கூட ஆச்சரியப்பட வைக்க வகையா இருக்கு அந்த காலத்துல. ஆகவே இந்த ரெண்டு பெரியோர்களையும் நினைவு கூர்ந்து இந்த சுதேசி கண்காட்சி என்பது துவக்கப்பட்டிருக்கிறது. எங்க எல்லாருக்கும் ரொம்ப பெருமை, மகிழ்ச்சி. இந்த சுதேசி கண்காட்சி எதற்காக நடத்தப்பட்டது அப்படின்னா, ஒரு சின்ன ஒரு அது பின்னாடி போகணும். கிட்டத்தட்ட 2001 நம்ம கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய கொடிசியா வளாகத்துல ஒரு பெரிய சுதேசி கண்காட்சி, நம்ம நாட்டினுடைய 2வது கண்காட்சி டெல்லிக்கு அடுத்தது. நம்முடைய பிரதமராக இருந்த உயர் திரு வாஜ்பாயி அவர்கள் அந்த கண்காட்சியை துவக்கி வைத்தார். அப்படி நடந்து ஏன்னான்ற தினம் எப்படி இருந்துன்னு சொன்னா, நம்ம நாட்டினுடைய இந்த உலக வர்த்தக ஒப்பந்தம் WTO எல்லாம் உள்ள வந்தது. பல சிறு குறு தொழில்கள்லாம் நசிந்து போன சமயம் மக்களுடைய மனசுல ஒரு பெரிய பயம் இருந்தது. அந்த சந்தர்ப்பத்துல நம்ம சுதேசி விழிப்புணர்வு இயக்கம் இவங்க எல்லாரோடையும் பேசி கலந்து ஆலோசித்து இப்படிப்பட்ட ஒரு கண்காட்சி தேவை என்று எல்லோருடைய முடிவின் அடிப்படையில கடந்த 2001ஆம் ஆண்டு ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு சுதேசி கண்காட்சி நடந்தது. மிகப்பெரிய அளவுல அதன் பிறகு அந்த வார்த்தைகளாக செய்து மிகப்பெரிய ஒரு வரவேற்பு கிடைத்ததை நம்ம பார்க்கிறோம். அப்போ 25 ஆண்டு காலம் ஆகி போச்சு அப்படின்னா நம்ம நடுவில் விட்டல. இன்றைக்கு அதனுடைய தேவை அதிகமாயிருக்கு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம ஆபரேஷன் சிந்தூர் பார்த்தோம். நம்ம நாட்டினுடைய தொழில்நுட்பம், அதாவது நம்ம உள்ளூர் தொழில்நுட்பம், உள்நாட்டு தொழில்நுட்பம் எவ்வளவு அவசியம் என்பதை நம்ம புரிந்து கொண்டோம். அங்க வெற்றிகரமா உலகத்துக்கு காண்பித்தோம். இந்த வேலை நாடுகள் எல்லாம் நம்மளை எல்லாம் ஒரு டெக்னாலஜி கொடுக்கறதுக்கு மறுத்து வந்த காலத்துல நம்ம நாட்டு தொழில்நுட்பம் மூலமா உலகமே வியக்கக்கூடிய அளவில் மிகப்பெரிய வல்லரசுகளே அதிசயத்தக்க வகையில நம்ம நாடு உலகத்துக்கு எங்க நாட்டிலையும் இந்த உள்ளூர் தொழில்நுட்பமே சாத்தியமாகும் என்பதை வெளி உலகத்துக்கு காட்டிய நாள். ஆகவே இன்றைக்கு கூட சிறிது நாடுகள் பார்க்கலாம், தனியார் ஒரு ராக்கெட் முதல் தடவையாக வெற்றி, முதல் தடவையிலே வெற்றி. இந்த நாடு எப்படிப்பட்ட ஒரு திறமையாளர்களை கொண்டிருக்கிறது. அப்ப நாம ஏன் இந்த நாட்டை வெளிநாட்டை நம்பி இருக்கணும்? தன்கால சுயசார்பாக மாறக்கூடிய எல்லா தொகுதிகளும் இந்த நாட்டுக்கு இருக்கு. இன்றைக்கு தேவை என்ன? இது பொதுமக்களோட கனெக்ட் ஆகணும். பொதுமக்களுக்கு தெரியணும் நாம நாட்டுல இப்படிப்பட்ட ஒரு பாரம்பரியம் மிக்க தொழில்நுட்பங்களும் சரி,
ஒரு வெற்றிகரமான தொழில்நுட்பங்களும் நம்ம நாட்டிலே கிடைக்கக்கூடியது என்பதை வெளி உலகத்துக்கு தெரிவிக்கக்கூடிய நேரம் இது. ஆகவே இன்றைக்கு பெரிய 25 ஆண்டு காலத்துல பல தொழில்நுட்பங்கள்லாம் பெருகி இன்றைக்கு ஒரு முக்கியமான காலகட்டத்தில் இருக்கோம். ஆகவே இந்த சமயத்துல மீண்டும் பொதுமக்களிடத்துல இந்த சுதேசி விஷயங்களை மீண்டும் நினைவுபடுத்தணும். அவர்களை மீண்டும் சுதேசி எண்ணங்களுக்கு கொண்டு வரணும். அவருடைய அன்றாட பயன்படுத்தக்கூடிய பல்வேறு விஷயங்கள்ல சுதேசி அவர்கள் கடைபிடிக்கும்படி ஆகணும். அதற்கு பெருமிதம் வரணும். அந்த பெருமிதம் கொண்டு வருவதற்காகத்தான் இங்க இருக்கக்கூடிய பல ஸ்டால்கள்ல விதவிதமான புதிய புதிய நவீன தொழில்நுட்பங்கள்லாம் கொண்டு வந்திருக்கிறாங்க. நம்முடைய பாரம்பரியம் மிக்க நம்ம ராமராஜ் அவங்களுடைய ஐயா அவருடைய அந்த பட்டு இதெல்லாம் இருக்கு. நம்ம இந்த கம்பெனி ரத்னம் காலேஜுடைய ஐயா அவர்களுடைய ஸ்டார்ட் அப் மூலமா பல புதிய விஷயங்கள்லாம் அங்க இருக்கிறது நீங்கெல்லாம் பார்க்கலாம். ஆகவே இதெல்லாம் உலகுக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்ன, இன்றைக்கு இருக்கக்கூடிய நவீனமும் இன்றைக்கு இருக்கக்கூடிய மக்களும் கூட அவர்களுடைய என்னெல்லாம் தேவை இருக்கோ அதையெல்லாம் இங்கேயே செய்ய முடியும். அப்படிப்பட்ட தொழில்நுட்பம் கோயம்புத்தூர்லயும் இருக்கு. அதை வெளி உலகத்துக்கு தெரிந்து கொள்ளணும், பயன்படுத்த ஆரம்பிக்கணும் அப்படின்றதற்கான ஒரு கண்காட்சி இது. ஆகவே வரக்கூடிய 2 நாட்கள்ல பலவித நிகழ்ச்சிகள்லாம் இருக்கிறது. பெண்களுக்கான முன்னேற்றம் பத்தி, இளைஞர்களுக்கான முன்னேற்றம் பத்தி, வேலை வாய்ப்பு முகாம், விவசாயத்தை பற்றி, இதை தவிர கலை நிகழ்ச்சிகள்லாம் இருக்கு. இது எல்லாரும் அவசியம் நீங்கள்லாம் கலந்து கொள்ளணும். அதன் மூலமா நம்முடைய கோயம்புத்தூருடைய உள்ளூர் பொருளாதாரம், ஏன்னா யாரும் நுகர்வோர் வந்தாதான் தயாரிப்பாளர்களுக்கு அது சரியாக இருக்கும். ஆகவே நுகர்வோர்கள் அதிகமாக வரவைக்கணும். இந்த வரக்கூடிய 2 நாள்ல, இன்றைய நாளைக்கும் சரி நாளானைக்கும் சரி, ஒரு மிகப்பெரிய அளவுல நம்முடைய உள்ளூர் மக்கள் எல்லாம் பங்கெடுக்கணும். அதை இந்த விஷயத்துக்கு, இந்த கண்காட்சி அதற்கு பயன்படுத்திக்கணும் என்ற வேண்டுகோள் விடுத்து நான் நிறைவு செய்கிறேன். தீபாவளி சீசனுக்கு ரெடியா? எல்பிஜி காஸ்ட்க்கு பை சொல்லுங்க. பெர்மனன்ட் குக்கிங் சொல்யூஷன் தீபம் டர்போ ஸ்டவ்வை வெல்கம் பண்ணுங்க. ரெடி. ஸ்வீட் அண்ட் காரம் இண்டஸ்ட்ரியில் முறுக்கு, அதிரசம், சீடை, மிக்சர், சிப்ஸ்னு எந்த ஸ்நாக் ஐட்டமாக இருந்தாலும் தீபம் ஸ்நாக்ஸ் டர்போ ஸ்டவ்வில் ஈஸியாக ஃபாஸ்ட்டாக ரெடி பண்ணுங்க. ஆர்டர் ஆன் டைமில் டெலிவர் பண்ணுங்க. 2 monthsல ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் கெட் பண்ண முடியும். லோ ஹீட் எமிஷன், கிச்சன் கம்ஃபர்டபுளாக இருக்கும். 0 ஆஷ் ஃப்ளை, க்ளீன் குக்கிங் என்விரான்மெண்ட், சக்ஷன் உட் சிஸ்டம், செஃப் கம்ஃபர்ட் அண்ட் ஹீட் கண்ட்ரோலுக்கு பர்ஃபெக்ட் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ண முடியும். இர்ரெகுலர் எல்பிஜி சப்ளை ப்ராப்ளம்க்கு பர்ஃபெக்ட் சொல்யூஷன். விறகு, கோகனட் ஷெல், பயோமாஸ், பிரிக்கெட்ஸ் போதும். 1 hour பர்ன் ஆன சார்கோல் ஹீட்டரை யூஸ் பண்ணி எக்ஸ்ட்ரா 1 hour குக் பண்ணலாம். வீல் பேஸ்ட் டிசைன், அவுட்டோர் குக்கிங்க்கும் ஈஸியாக மூவ் பண்ணிடலாம். 24 hours அட்ஜஸ்டபிள் டெம்பரேச்சரில் கண்டினியூஸாக ரன் பண்ணிக்கலாம். தமிழ்நாட்டில் பல ஸ்நாக்ஸ் மேனுஃபேக்சர்ஸ், பேக்கரி ஓனர்ஸ், ஸ்வீட்ஸ் அண்ட் சேவரிஸ் பிஸ்னஸ் ஓனர்ஸ் ஆல்ரெடி தீபம் டர்போ ஸ்டவ்க்கு மாறி குக்கிங் காஸ்ட்டை சேவ் பண்ணிட்டு இருக்காங்க. டர்போ ஸ்டவ் மட்டும் இல்லை, பிரியாணி ஸ்டவ், தோசா பிளேட், டீ பாய்லர்னு கமர்ஷியல் கிச்சனுக்கு தேவையான குக்கிங் சொல்யூஷனை R&D பண்ணி ப்ராக்டிக்கல் நீட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தீபம் ப்ரொவைட் பண்ணுறாங்க. தீபாவளி ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் சீசன் ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி உங்கள் கிச்சனை தீபம் டர்போ ஸ்டவ்க்கு அப்கிரேட் பண்ணுங்க. 2 years வாரண்டியோட. மார்க்கெட்டில் இருக்கிற குவாலிட்டியை செக் பண்ணுங்க. பெர்மனன்ட் சொல்யூஷனுக்கு ரைட்டான ஸ்டெப் எடுங்க. ஸோ இன்னைக்கு தீபமை காண்டாக்ட் பண்ணி டெமோ புக் பண்ணிக்கோங்க. லைவ் டெமோ பார்க்கணுமா, எக்ஸ்பெக்ட் கன்சல்டேஷன் வேணுமா, ஸ்பாட் புக்கிங் பண்ணணுமா? அப்போ August 8th, 9th and 10th ரத்னம் கிராண்ட் ஹாலில் நடக்கிற கோவை ஸ்வதேசி எக்ஸ்போல இருக்கிற தீபம் ஸ்டாலுக்கு வாங்க. தீபம் ஸ்நாக்ஸ் ஸ்டவ் அண்ட் எல்லா கமர்ஷியல் கிச்சன் ஸ்டவ் மாடல்ஸை நேரில் பார்த்து உங்கள் பிஸ்னஸ்க்கு செட் ஆகிற மாடலை சூஸ் பண்ணி உடனே புக் பண்ணுங்க.